லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, குட் ஸ்லீப், நல்ல தூக்கம். ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் வரைக்கும் நல்ல தூக்கம் இருக்கணும். அதை தவிர அடிக்ட் ஆனவங்க அந்த மாதிரியான பழக்கங்களை கொஞ்சம் விடுவது பெட்டர். நம்ம டயட்ரி சேஞ்சஸ், அதாவது உணவு முறைகள்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்ண முடியும், அதனால நம்ம கண்ணை பெட்டர் ஆக்க முடியும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, வைட்டமின் ஏ இருக்கிற பொருட்கள், அதாவது கேரட்டு, கீரை, முட்டை, பால், இந்த மாதிரி விட்டமின் ஏ ஜாஸ்தியா இருக்கிற உணவுகள்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதை தவிர பாத்தீங்கன்னா விட்டமின் சி, விட்டமின் இ, இது ரெண்டுத்திலயும் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. ஸோ செல்களை நல்லா பராமரிக்கிறதுக்கும், அது சீக்கிரமா டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்கும், கண்ணில் இருக்கிற செல்ஸ் சீக்கிரமா டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்கு இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப தேவைப்படுது. ஸோ அதனால விட்டமின் சி, விட்டமின் இ இருக்கிற பொருட்களை நம்ம நிறைய சாப்பிடணும். விட்டமின் சி பாத்தீங்கன்னா ஆரஞ்சு, லெமன், இந்த மாதிரி சிட்ரஸ் வகைகளான உணவுகள், நெல்லிக்காய், இதுலலாம் அது ஜாஸ்தியா இருக்கு. விட்டமின் இ பாத்தீங்கன்னா நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ற ஆயில், அதுக்கப்புறம் நட்ஸ், இந்த மாதிரி வகைகள்ல ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். அதை தவிர பாத்தீங்கன்னா கெரட்டினாய்ட்ஸ்னு ஒரு டைப் ஆஃப் ஃபுட் இது இருக்கு. ஸோ அந்த குரூப் பாத்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கு வந்து கண்ணில் இருக்கிற விழித்திரையில மேக்யூலான ஒரு சென்டர் பகுதி இருக்கு. அந்த இடத்துல இந்த கெரட்டினாய்ட்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்ணுக்கு வந்து ரொம்ப டேமேஜிங் யூவி ரேஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ரேஸை வந்து இந்த செல்ஸ், இந்த உணவு பகுதியில இருக்கிற இந்த கெரட்டினாய்ட்ஸ் வந்து தடுக்குது. ஸோ நம்ம கண்ணை அந்த மாதிரி யூவி ரேஸ் கிட்ட இருந்து இந்த கெரட்டினாய்ட்ஸ் வந்து நம்மளை காப்பாத்துது. ஸோ அந்த கெரட்டினாய்ட்ஸ் நிறைய இருக்கிற பொருட்களையும் நம்ம நல்லா சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு கண்ணுக்கு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். இந்த கெரட்டினாய்ட்ஸ் எதுலலாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கக்கூடிய பழ வகைகளும் காய் வகைகளும் நிறைய இருக்கு. பச்சை காய்கறிகள், பச்சை இலை காய்கறிகள், அதுக்கப்புறம் மாம்பழம், கேரட், அதுக்கப்புறம் ப்ராக்கலி, இந்த மாதிரியான உணவு வகைகள்ல எந்த கலர்ஃபுல்லான வெஜிடபிள் எடுத்தீங்கனாலும் அதுல வந்து இந்த கெரட்டினாய்ட்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இதை தவிர ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ்ன்னு சொல்றோம். இது வந்து பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்னு சொல்லுவாங்க. இதுல வந்து இதை நம்ம நிறைய எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கண்ணில் ட்ரைனஸை வந்து இதை நிறைய கம்மி பண்ணுது. அதை தவிர கண்ணுக்கு மித்த பகுதிகளுக்கும் இது ரொம்ப நிறைய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.